மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசினியர்கள் இவங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? ஸோ 12 ராசிக்காரர்களில் எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் எதிர்பார்த்து காத்திருந்த ராசியில் கடகராசிக்காரர்களும் ஒரு ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக கடந்த 3 வருஷமாக இந்த அஷ்டமத்து சனின்ற ஒரு சனி கடகராசியை போட்டு ஆட்டி படைச்சது அப்படின்னே சொல்லணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், எனக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத நாட்கள் கடகராசிக்காரர்கள் அதிகம். எந்த கடகராசியை கேட்டு பார்த்தாலும் நான் மனசளவுலையும் உடஞ்சி போயிட்டேன் சார், உடம்பளவுலையும் உடஞ்சி போயிட்டேன் சார், எங்களுக்கெல்லாம் ஒரு விடியலே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பல பேர் தனிமையில் அழுத நாட்கள் உண்டு. ஸோ அவர்களுக்காகவே இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இல்லை, இந்த புத்தாண்டிலிருந்து தமிழ் புத்தாண்டிலிருந்து இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து ஏற்படக்கூடிய அத்தனை கிரகங்களும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அளவில் திருப்பத்தை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல குரு மறைகிறாரேன்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் கவலை கொள்ளவே தேவை கிடையாது. ஏனென்றால் விரைய செலவுகளை ஏற்படுத்த போகிறார். விரயம் என்பது எப்போ வரும்? உங்கள் கையில் 10 ரூபா காசு இருந்தால் தானே நீங்கள் விரயத்தை கூட செலவு பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடகராசிக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகிறது. இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடந்திருக்கிறதுனால அஷ்டமத்து சனியில் ஏற்பட்ட அத்தனை அவமானங்களும் அசிங்கங்களும் பாதிப்புகளும் கடகராசிக்கு அடியோடு விலகும். அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய இடம் கடகராசிக்கு மிகச்சிறந்த இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானம். தாய் சார்ந்த வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை சரியாகும். சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்த நாட்டுக்கு போக முடியல, ஏன் சொந்த வீட்டில் கூட படுத்து தூங்க முடியலைங்க என்னால். என் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, மாமியார் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, அங்கே வந்தாலும் சண்டை, இங்கே வந்தாலும் சண்டை, வேலைக்கு போனாலும் பிரச்சனைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்த கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடந்த 3 வருஷமாக கடகராசி படாத பாடுபட்டுச்சு. சார் லட்சத்தை போட்டுட்டு எடுக்க முடியல, கோடியை போட்டுட்டு எடுக்க முடியல, லட்சத்தை செலவு பண்ணி 1000 தான் கிடைச்சது அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். தொழிலில் ஒரு பெரிய பீக்கான பீரியட் கடகராசிக்கு இந்த பீரியட். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். வாகனம் சார்ந்த விஷயத்தில் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னும் அவங்க ஒரு 100 வண்டியை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக யார் இருந்தாலும் சரி, ஸோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய பீக்கான பீரியடாக இருக்கும். கடகராசிக்கு அதுக்கு அடுத்ததாக 6ஆவது இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது எதிரி, சத்துரு, கடன் சாணம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்பொழுது கடன் வாங்கிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் படிப்படியாக கடன் குறையும். நம்ம 3 வருஷமாக பார்த்தோம்னா அந்த கடகராசி லட்சம் கையில் வச்சுருப்பாங்க, ஆனாலும் ஒரு 2000 ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க. ₹1,00,000 பணம் கையில் வச்சிருந்தாலும் ஒரு 2000 ரூபா கடன் இருக்குங்க. கிரெடிட் கார்டு ஒரு டவுன் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு 2000 ரூபா பேலன்ஸ் இருக்குது, ஒரு 6000 ரூபா கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கையில் எவ்வளோதான் காசு வச்சிருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனி ஏதோ ஒரு சர்பத்தினுடைய வாயில் பணம் போட்ட மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவருடைய கடன் நெருக்கடிகள் அத்தனையுமே குறையும். குறிப்பாக வைத்திய செலவு பார்த்துட்டு இருந்தவங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட உடம்பு சரியாகவே இல்லை, ஒரு மனப்பதட்டமாக இருந்துச்சு, மனக்குழப்பமாக இருக்குது, வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்செல்லாம் கடகராசிக்காரர்கள் பயந்துருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் அவர்களுக்கு சரியாகும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இவங்களே கடன் வாங்கி செலவு பண்றாங்க, இவங்க 2 பேருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அந்த காசும் திருப்ப வந்திருக்காது. அந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு வாரா கடன்கள் வசூலாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கடகராசி ரொம்ப பெருசா நிம்மதி பெருமூச்சு விடுறது, இல்லற வாழ்க்கையில் இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறுபடும். கடந்த 3 வருஷம் நிறைய விவாகரத்து, நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க, புரிதலே இல்லை. சார் ஒரே வீட்டில் இருக்கேன், ஒரே படுக்கையில் படுத்திருக்குன்னு சொன்னா கூட கடகராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஒரே படுக்கையிலையும் தள்ளி தான் படுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான புரிதல் இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு. அப்படி இல்லைன்னா காதலால் துரோகம், ஏகமாற்றப்பட்டிருப்பாங்க, நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. அப்போ இந்த வழிகள் எல்லாமே மாறும். யாரெல்லாம் அவர்களை விட்டு உதாசனப்படுத்திட்டு விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் அவங்கள தேடி வருவாங்க. யாரெல்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே பேசுகிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை மேம்படும். தந்தைக்கு உடல்நலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். 9ல் ராகு இருக்கும் பொழுது பல பேர் ஒரு டிராவலர் மாதிரியே வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்து குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். 2வது பட்டம் சார்ந்து, பதவி சார்ந்து, பெயர் சார்ந்து, புகழ் சார்ந்தெல்லாம் கடகராசிக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஸோ செலவு மட்டும் இவர்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குரிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அந்த
அந்த செலவினத்தை இவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டா கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமைந்தே தீரும். ஓகே ஓகே. இவங்க வந்து இந்த குரு பேச்சில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமா சார்? ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்கு கொடுக்கறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் குரு பகவான் 12 மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் வாக்கு ஸ்தானத்தில் 2ல் கேது 8ல் ராகு வந்து உட்கார்ந்துருக்கார். கோச்சார் அடிப்படையில் இவர்களுக்கு கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் ஏற்படுது. அப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா யார் கூட பேசினாலும் பழகினாலும் ஜாகிரதையாக இருக்கணும். அதுவும் இந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன், வீடியோ காலில் பேசுகிறேன், ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன்றதெல்லாம் தயவு கூர்ந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தவறே பண்ணியிருந்தா கூட வெளியே தெரியாது. இது தெரியாதனமா யாருக்காவது ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பேரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் சார்ந்த விஷயத்தில், பேசுறது பழகிற சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தா கூட அது வெளியில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னைக்கு அவங்க தப்பே பண்ணாட்டி கூட அதில் ஒரு பெரிய சிக்கல்களை அவர்கள் சந்திப்பார்கள். குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்லாம் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும். அந்த ஃபேஸ்புக்கில் பேசுறது, வாட்ஸ்அப்பில் பேசுறது, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இவங்களாம் இதுக்கு முன்னாடி 10 பேர்த்துக்கிட்ட பேசும்போதெல்லாம் மாட்ட மாட்டாங்க. இந்த டைமில் ஏதாவது ஒரு தெரியாத ஒரு ஹாய் போட்டால் கூட அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அதில் தயவு கூர்ந்து கவனம் இருக்கணும். 2வது வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பேசுகிற விஷயங்களில் ரொம்ப கவனம். யாரை நம்பியும் வாக்கு கொடுத்துறாதீங்க. உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சே உங்களுக்கு தேவையற்ற விளைவுகள் ஏற்படும். அப்போ வாயை கட்டுப்படுத்தணும், தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தணும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் கட்டுப்படுத்தினா போதும். தேவையற்ற உறவுகள் தானாக தேடி வரும். இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த உறவுகள்கிட்ட இவங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ அதிலிருந்து இவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் எப்படியுமே தோணும், நம்ம ஏதாவது ஒரு கடவுள் வழிபாடு பண்ணலாமா, இல்லை பரிகாரங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க பொதுவாகவே. ஸோ இந்த கடகராசினியர்கள் எந்த கோவிலுக்கு போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய வழிபாடை செய்வது மிகச்சிறந்தது. ஸோ இவங்க அண்ணாமலையாரை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இவங்க எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பௌர்ணமி கிரிவலம் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன். ஏன்னா சந்திரனுடைய முழு ஆதிக்கம் பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும். அண்ணாமலையார் கோயில் போக முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவனை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலை அந்த 3 பிரகாரத்தை வலம் வந்துட்டு வந்தாலே போதும். அவங்க ஏன்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம மேலே படும் பொழுது அவங்களுடைய உடம்பு தெளிவாகவும் மனசு தெளிவாகவும் சந்திரனால் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு மாறுபடும். பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும். ஒரு 5 அகல் விளக்குகளை ஏற்றி பௌர்ணமி நிலாவை பார்த்து மனதை விட்டு பேசணும். இவங்க நிலாவோட பேசிட்டு, கடவுளே என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு வழிகளை எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன், இப்போ அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, என் மனசில் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி அந்த நிலாவோட பேசி ஒரு 5 தீபத்தை மட்டும் இவங்களை காட்டட்டும். கடவுள் புண்ணியத்தில் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஏற்றத்தை நோக்கி போகும். அதாவது வந்து பல்வேறு கஷ்டங்கள்ல இருந்து இப்போ வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ராசியாக வந்து கடகராசி இருக்க போகிறாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.